அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா, இந்த தலைப்பில் ஒரு 4 வீடியோ பார்த்தோம். இது 5வது வீடியோ. இந்த வீடியோவில் நோய்களுக்கான மூல காரணங்களில் ஒன்றான தசவாயுக்களில் ஏற்படும் இம்பேலன்சஸ், தடுமாற்றங்கள். இந்த ஒரு தசவாயும் அது இருக்க வேண்டிய அளவில் இருக்கணும். அதில் குறைபாடு ஏற்பட்டால், மிகுந்தாலும் குறைந்தாலும் இது நோய்களை உருவாக்கும். இது அடிப்படை. இந்த மூல காரணத்தை தந்திர யோகத்தின் வழியாக சரி பண்ணுவது எப்படி, எளிய முத்திரைகள் மூலமாக எப்படி சரி செய்து கொள்வது, எப்படி உங்களுடைய வெல்னஸை நம்ம கீப் அப் பண்ணுறோம், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழுசாக புரிஞ்சிக்க முடியும், உங்களால் செயல்பட முடியும். இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஒரு வெல்னஸ் சம்மந்தப்பட்டது. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, வெல்னஸ். அதற்கு அடித்தளம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. அதனால் வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இப்போ தசவாயுக்கள் என்றால் என்ன, அதில் ஏற்படும் சமநிலைகளை, அது சமநிலை மாற்றங்களை எப்படி சரி செய்து கொள்வது, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். பல நாள்பட்ட நோய்கள் உள்ளன. ஒபிசிட்டி கூட ஒரு நாள்பட்ட நோய் தான். உடல் பருமன், பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆஸ்மா, அலர்ஜி, இது எல்லாமே நாள்பட்ட நோய்கள். இந்த நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு மூல காரணம் நம்முடைய தசவாயுக்களில் வரக்கூடிய சமநிலை மாற்றங்கள். இப்போ வாயு அப்படின்னா அதோடைய ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா வா. சமஸ்கிருதத்தில் வா என்ற சொல் ஓடிக்கொண்டிருப்பதை குறிக்கும். வாயு அப்படின்னா நம்ம காற்றுன்னு எடுத்துக்கிட்டாலும் இது காற்று என்னும் அந்த பருப்பொருளை குறிப்பதல்ல, காற்றின் இயல்பான ஓட்டத்தை குறிப்பது. அப்போ வாயு என்றாலே ஓடிக்கொண்டிருப்பது. A வாயு is a energy, force or flow that moves in a specific direction. உடலில் பலவிதமான சக்தி ஓட்டங்கள் உள்ளன. இந்த ஒரு சக்தி ஓட்டத்தையும் ஒரு வாயுன்னு சொல்கிறோம். இந்த சக்தி ஓட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் செல்லும். அந்த குறிப்பிட்ட பாதைகளை தான் நம்ம நாடிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தி ஓடக்கூடிய அந்த குறிப்பிட்ட பாதைகளை நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஓடக்கூடிய சக்தி இந்த வாயு. இந்த தசவாயுக்களை 2 பிரிவாக பிரிச்சிருவோம். ஒன்று முக்கிய வாயுக்கள், 2வது செகண்டரி வாயுஸ், பிரைமரி அண்ட் செகண்டரி. முக்கியமான வாயுக்கள் 5: பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இந்த 5ம் முக்கிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 முக்கிய வாயுக்களும் 5 சக்கரங்களோடு தொடர்புடையவை. சக்கரங்கள் உங்கள் உள்ளுறுப்புகளை இயக்கக்கூடியவை. அப்போ இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாயுவும் உங்களுடைய சில உள் உறுப்புகளின் இயக்கங்களோடு மிக மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளவை. உடலின் பல செயல்பாடுகள் இந்த வாயுக்களால் தான் நிகழ்கின்றன. இந்த சக்தி ஓட்டங்கள் தான் நம்ம உடலின் செயல்பாடுகளுக்கு அடிப்படை. அப்போ இந்த சக்தி ஓட்டங்களில் தடை வந்தால், சக்தி ஓட்டங்கள் பேலன்ஸ்டாக இல்லைன்னா இது பல நோய்களை உருவாக்கும். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்டரி வாயுக்கள் 5 இருக்கு. துணை வாயுக்கள் சொல்லுவோம். அது நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 5ம் துணை வாயுக்கள் அல்லது செகண்டரி வாயுக்கள். Each வாயு governs a specific area of the body. இப்போ அபான வாயு என்று சொல்லும்போது அது செயல்படும் இடம் அடிவயிற்று பகுதி. உங்களுடைய பெருங்குடல், மலக்குடல், உங்களுடைய சிறுநீரகப்பை,
சிறுநீரகங்கள், உங்களுடைய கருப்பை, இப்படி கழிவுகளை அகற்றும் பணியோடு தொடர்புடைய பெரும்பாலான உள்ளுறுப்புகளும் இந்த அபானனின் கட்டுப்பாட்டுக்குள் வருபவை. அப்போ அபானன் செயல்படும் இடம் அடிவயிறு அப்படின்னு வச்சுக்கலாம். பிராணன் பார்த்தீங்கன்னா அது நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதியில் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் என்ன? நம்முடைய இருதயம், ஹார்ட்டும், நுரையீரல்கள், லங்ஸும். அப்போ இந்த நுரையீரல்களின் இயக்கத்தையும் உங்களுடைய இருதயத்தின் இயக்கத்தையும் செயல்படுத்துவது, இல்லை கட்டுப்படுத்துவது, இல்லது இயக்குவது பிராணன். அப்போ ஒரு வாயுவும் ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதியோடு தொடர்புடையது, சில குறிப்பிட்ட உள்ளுறுப்புகளை இயக்குவது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Their subtle energetic movements affect and influence our physical, emotional and mental health as well as wellness. அப்போ மொத்த 7 aspects of wellness பார்த்தோம். முதல் 3 எது? physical wellness, mental wellness, emotional wellness. இந்த மூன்றும் நம்முடைய ஐம்பூதங்களால் ஆளப்படுபவை, நம்முடைய தச வாயுக்களால் இயக்கப்படுபவை. அப்போ உங்களுடைய ஐம்பூதங்களும் நல்லா இருக்கணும். அது போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் உங்கள் தச வாயுக்களை சமநிலையில் வைத்துக்கொள்ளும் வழிமுறை என்ன, அதை பார்ப்போம். If a வாயு becomes imbalanced, ஒரு குறிப்பிட்ட வாயு குறைந்தாலோ இல்லது அதிகமானாலோ, தனது இயல்பு அளவிலிருந்து மாற்றமடைந்தாலோ, அல்லது அதனுடைய சக்தி ஓட்டத்தில் தடை ஏற்பட்டாலோ என்ன நிகழும்? இட் கேன் கிரியேட் டிஸ்ஹார்மனி, ஒரு ஒழுங்கின்மை. எங்க? த்ரூ அவுட் தி ஹோல் எனர்ஜி சிஸ்டம் இன் தி பாடி. உங்கள் உடலில் உள்ள அனைத்து சக்தி ஓட்டங்களிலும் அது மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய சக்கரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும், உங்களுடைய நாடிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும், உள்ளுறுப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும், உங்களுடைய குண்டலினி சக்தியிலும் அது மாற்றங்களை ஏற்படுத்தும், உங்களுடைய சக்தி உடலிலும் பல மாற்றங்களை இது உருவாக்கும். அப்போ உடலில் உள்ள முக்கியமான 5 வாயுக்கள் அவை எப்போதும் சமநிலையில் இருக்கணும். ஆனால் இருக்குமானா இருக்காது. சமநிலையில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் கண்காணித்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனி இம்பேலன்ஸ் இன் தி 5 முக்கிய வாயுஸ் லீட்ஸ் டு கிரானிக் டிசீசஸ். அப்போ பல நாள்பட்ட நோய்கள் உருவாக அடிப்படையான காரணமாக அமைவதில் ஒரு முக்கியமானது இந்த தசவாயுக்களில் வரக்கூடிய மாற்றங்கள் அல்லது சக்தி தடைகள். ஈச் வாயு குட் பி கரெக்டட் வித் அ பர்டிகுலர் முத்ரா, அப்ரோப்ரியேட் முத்ரா. இந்த ஒரு முக்கிய வாயுக்கும் தனித்தனியாக ஒரு முத்திரை உண்டு. முதல்ல பிராணன். இப்போ பிராணன் என்ன சொன்னோம்? அது நெஞ்சு பகுதியிலிருந்து இயங்குவது. உங்களுடைய உள்ளுறுப்புகளான இருதயத்தையும் நுரையீரலையும் இயக்கக்கூடிய முக்கியமான வாயு. இந்த வாயு தடைப்பட்டால் உயிர் பிரிந்து போகும், பிராணனை விட்டுட்டான்னு சொல்கிறோம். இது நெஞ்சு பகுதியிலிருந்து மூளைக்கு செல்லக்கூடியது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த பிராணன் தான். பிராணன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ஆக்சிஜனும் அடக்கம். நம்ம வழக்கமாக ஆக்சிஜன் சொல்லக்கூடியது இந்த பிராணனுக்குள் அடக்கம். ஆனால் இந்த பிராணன் என்பது ஆக்சிஜன் மட்டுமல்ல, ஆக்சிஜன் ப்ளஸ் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி. இந்த ரெண்டும் இணைந்து உருவாவது பிராணன். அப்போ இந்த பிராணன் நலமாக இருக்க, பிராணனில் சக்தி தடைகள் இல்லாமல் இருக்க ஒரு எளிய முத்திரை பிராண முத்திரை. நான் முத்திரைகள் குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகங்களில் இந்த முத்திரைகள் குறித்து விரிவாக எழுதியிருக்கேன். ஆர்வம் உள்ளவர்கள் அந்த புத்தகங்களை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவின் இறுதி பகுதியில் அந்த புத்தகங்கள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தரேன். விருப்பம் உள்ளவங்க அதை எப்படி வாங்குறது அதையும் நான் சொல்கிறேன்.
வீடியோ முழுசாக பாருங்கள், கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த பிராண முத்திரை சுருக்கமாக பார்ப்போம். இது செய்வது எப்படி? இந்த கடைசி 2 விரல், உங்களுடைய சிறுவிரல், மோதிர விரல், இந்த 2ஐயும் மடித்து அதன் நுனிப்பகுதியை பெருவிரலின் நுனிப்பகுதியோடு இணைத்து கொள்ளுங்கள். மிச்ச 2 விரல், இது உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் வளைவின்றி நேராக இருக்கிறது. இது 2 கையிலையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். இதுதான் 2 கையிலையும் ஒரே நேரத்தில் பண்ணுங்க. இது பிராண முத்திரை. வச்சுக்கும் போது கையை இப்படி உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கிற மாதிரி தொட மேலே வச்சுக்கோங்க. அந்த படத்தில் போட்டிருக்கிற மாதிரி உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கிற மாதிரி தொட மேலே 2 தொடை மேலேயும் 2 கையை வச்சுக்கோங்க. எல்லா முத்திரைகளும் 2 கைகளிலும் ஒரே நேரத்தில் செய்யணும். ஸோ பிராண முத்திரை எவ்வளோ நேரம் செய்யலாம்? ஒரு 15 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு. பிராண முத்திரை காலையில் பண்ண வேண்டிய ஒரு முத்திரை. காலையில் எழுந்த உடனே இந்த பிராண முத்திரையை பண்ணிங்கன்னா நாள் முழுவதும் உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், மனம் சுறுசுறுப்பாக இயங்கும், உங்களுடைய மூளை அதிக திறனோடு இயங்கும். அப்போ மூளைக்கு தேவையான எரிபொருள் ஆக்சிஜன், அதை அதிகப்படியாக மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை பிராண முத்திரை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிராண முத்திரையை நைட்டில் பண்ணிங்கன்னா தூக்கம் வராது. அப்போ இரவு இல்லை மாலை 6 மணிக்கு மேலே பிராண முத்திரையை பண்ணக்கூடாது. இல்லை உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, நீங்கள் நைட்டில் தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்க இதை பண்ணலாம். ஆனால் சாதாரணமாக நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு 6 மணிக்கு மேலே இதை பண்ணிங்கன்னா, இரவில் பண்ணினால் தூக்கம் வராது, உடல் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும், தூங்க விடாது. அதனால் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தான், நைட்டு பண்ணாதீங்க, பகலில் எப்போ வேணால் பண்ணிக்கோங்க. எப்பப்போ உங்கள் உடல் சோர்வாக இருக்குதோ உடனே பிராண முத்திரையை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான முத்திரை. கடைசி 2 விரல் நுனியை பெருவிரல் நுனியோடு இணைக்கணும், மிச்ச 2 விரலும் நேராக இருக்கணும். இதுதான் பிராண முத்திரை. ஓகே, இதை பண்ண பிராணன் என்கிற வாயு உங்கள் உடலில் வலுப்படும். பிராணனில் சக்தி தடைகள் இருந்தால் அதுவும் நீங்கும். அடுத்த முத்திரை அபான முத்திரை. இந்த அபான வாயு உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியே அனுப்புகிற வாயு தான் இந்த அபான வாயு. நம்ம உடலில் உள்ள கீழ் நோக்கிய மூமெண்ட்ஸ், இப்போ குடலிலிருந்து மலம் வெளியேறுவது ஒரு கீழ் நோக்கிய ஒரு உந்து விசை. சிறுநீர் வெளியேறுவதும் கீழ் நோக்கிய ஒரு செயல். பெண்களுக்கு மாதவிடாய், அதுவும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு செயல். ஆண்களுக்கு விந்து வெளிவருதல், அதுவும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு செயல். குழந்தை பேரு, குழந்தை பெறுவது, அதுவும் கீழ் நோக்கிய செயல். கற்பையிலிருந்து இந்த குழந்தையை கீழே புஷ் பண்ணி தள்ளணும். அப்போ இந்த கீழ் நோக்கிய செயல்பாடுகள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த அபான வாயு. அப்போ இந்த அபான வாயு குறைபட்டால் இந்த கீழ் நோக்கிய செயல்பாடுகள் அனைத்தும் தடைபடும். கான்ஸ்டிபேஷன் வரும், சிறுநீர் கழிப்பதில் சிரமங்கள் வரும், இல்லை சிறுநீரை அடக்க முடியாத நிலைமை வரும், போகணும் தோணும் பகுதிக்குள்ளே லீக் ஆகிடும். இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வராமல் இருப்பது, இல்லை அடிக்கடி வருவது, இல்லது அதிகப்படியாக மாதவிடாய் நடப்பது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். கரு உருவதில் பிரச்சனைகள் வரலாம், குழந்தை பெறுவதில் சுகப்பிரசவமாவதில் பிரச்சனைகள் வரும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு இந்த அபான வாயு காரணமாக அமையும். அப்போ அபான வாயு உடம்புல இயல்பான அளவில் சக்தி தடைகள் இன்றி இருக்கணும் அப்படின்னா இந்த அபான முத்திரையை ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உடலில் பிராணனும் அபானனும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. பிராணன் மேல் நோக்கி செல்லும் ஒரு வாயு, ஒரு எனர்ஜி கரண்ட். அபானன் கீழ் நோக்கி செல்லும் ஒரு எனர்ஜி கரண்ட். இது அடிவயிற்று பகுதியில் இருக்குது அபானன், பிராணன் நெஞ்சு பகுதியில் இருக்குது. இது நெஞ்சு பகுதியிலிருந்து மூளைக்கு போகும், இது அடிவயிற்று பகுதியிலிருந்து குதத்திற்கு வரும். கால்களையும் இது கட்டுப்படுத்தும். அப்போ ஒன்று மேல் நோக்கியது, ஒன்று கீழ் நோக்கியது. இந்த 2 சக்திகளும் உடலில் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் பிராண முத்திரையை மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிராணன் அதிகமாகிடும், அபானன் கம்மியாயிடும். இதுவும் உடல் நலத்திற்கு நல்லதல்ல.
ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ காலையில் பிராணமுத்திரை பண்ணால் சாயந்தரமாக அபான முத்திரையும் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைகளுக்கு மான் காட்டும் இல்லையா, அதுதான் அபான முத்திரை. ஆனால் இப்படி பண்ணலாம். உங்களுடைய நடுவிரல், உங்களுடைய மோதிர விரல் 2 நுனியோடு பெருவிரலை இணைக்கணும். மிச்ச 2 விரல், உங்களுடைய ஆள்காட்டி விரலும் சிறு விரலும் வளைவு இல்லாமல் நேராக இருக்கணும். கை உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி உள்ளங்கை வானத்தில் பார்த்து வச்சுக்கணும். இது அபான முத்திரை. இதுவும் 15 நிமிடங்கள் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. இது அபான வாயுவை சரி செய்யும். அடுத்து வியான முத்திரை. வியான வாயு, வியானன் அப்படின்னாலே அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பது, வியாபித்திருப்பது அப்படிங்கிறது அந்த வடமொழி சொல். வியாபித்தல் தமிழ்லையும் அந்த வார்த்தை அந்த காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அது வடமொழி கலப்பு. எங்கும் வியாபித்து இருப்பது வியானன். இந்த வியானன் தடைபடும் போது இது உங்கள் இரத்த ஓட்டத்தில் தடைகளை உண்டு பண்ணும். ஸோ ஹை பிபி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வியானனில் வரக்கூடிய சக்தி தடைக்காலம். அப்போ பிபி உள்ளவங்க பண்ண வேண்டிய ஒரு முத்திரை இந்த வியான முத்திரை. முதல் 3 விரல் நுனிகளை ஒன்றா இணைச்சிக்கோங்க. கடைசி 2 விரல் நேராக இருக்கணும். உங்களுடைய பெருவிரல் நுனியோடு ஆள்காட்டி விரல் நுனியையும் நடுவிரல் நுனியையும் இணைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மோதிர விரலும் சிறு விரலும் வளைவில்லாமல் நேராக்கணும். பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது தியான முத்திரை, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு உட்காருங்க. இதுவும் 15 நிமிஷம் பண்ணணும். அடுத்த உதான முத்திரை. இந்த உதானன் தொண்டை பகுதியில் செயல்படுகிற ஒரு வாயு. உங்களுடைய பேச்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. தொண்டை நோய்கள் உருவாக காரணமான ஒரு வாயு. இப்போ தைராய்டு குறைபாடுக்கும் இந்த உதாரணத்தில் வரக்கூடிய சக்தி தடைகள் ஒரு முக்கியமான காரணம். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம், திக்குவாய், ஒரு சரளமான பேச்சின்மை, இல்லை ஞானம் நிறைந்த பேச்சு இல்லாமல் இருத்தல். கடகடன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பேச்சில் பொருள் இருக்காது. அப்போ உங்களுடைய தொண்டை சக்கரம், இந்த விசுதி சக்கரத்தை நலமாக வைத்து கொள்ளும் வாயு இந்த உதாரணன். இந்த உதாரணனை சரி செய்ய இந்த 4 விரல்களை இணைத்து நுனிப்பகுதி இணைச்சிக்கோங்க. சின்ன விரல் மட்டும், லிட்டில் ஃபிங்கர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும். பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கலாம். இதுவும் 15 நிமிடங்கள் செய்ய வேண்டிய ஒரு முத்திரை. கடைசி முத்திரை சமான முத்திரை. சமான வாயுவை சமன்படுத்தும் முத்திரை. பஞ்சபூதங்கள் பார்க்கும்போது இந்த முத்திரை பற்றி சொன்னேன். 5 விரல் நுனிகளையும் ஒன்றா குவிச்சுக்கணும். உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கணும். இதுவும் 15 நிமிஷம் பண்ணலாம். இது சமான முத்திரை. அப்போ 5 வாயுக்களும், இந்த முக்கிய வாயுக்களும் உடலில் சமநிலையில் தமது இயல்பு நிலையில் இருக்கணும். ஒன்று குறைந்தாலும் மிகுந்தாலும் அது நோயை உருவாக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? ஒரு வாயுவும் சில உள்ளுறுப்புகளை இயக்குவது, உடலின் சில இயக்கங்களுக்கு காரணமாக அமைவது. அப்போ அதில் சக்தி தடைகள் ஏற்பட்டால் அதோடு தொடர்புடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். இது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லா இந்த 5 முக்கிய வாயுக்களையும் நல்ல ஒரு நிலையில் வச்சுக்கணும். இப்போ பிரச்சனை என்ன? ஹவு டு ஐடென்டிஃபை தி இம்பேலன்ஸ். ஒரு வாயு அதிகமாயிடுச்சு அல்லது குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நம்ம வீடியோவில் முழுமையாக கற்றுத்தர முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம சின்ன சின்ன வீடியோவில் அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. படிப்படியாக தான் அதை கற்றுக்கணும். முதல்ல அடிப்படை, அப்புறம் அதுக்கு அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை. இதுக்கு தான் நம்ம தந்திர யோகா ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்துகிறோம்.
மொத்தமாக அதில் 5 நிலைகள் இருக்குது. அடிப்படை பயிற்சி, அடுத்த 2ஆம் நிலை பயிற்சி, 3ஆம் நிலை பயிற்சி, 4ஆம் நிலை பயிற்சி, 5ஆம் நிலை பயிற்சி வரைக்கும் இருக்கு. அடிப்படை பயிற்சியில் என்ன பண்ணுவோம்? தந்திர யோகத்தின் அடிப்படையான சில விஷயங்கள், கருத்துகள், சிம்பிளான முத்திரைகள், சக்கரங்கள் பற்றிய அடிப்படை தகவல்கள், நாடிகள்னா என்ன, சக்கரங்கள்னா என்ன, தசவாயுக்கள்னா என்ன, பஞ்சபூதங்கள்னா என்ன, இதை பற்றி அடிப்படை தகவல்கள் அடிப்படை நிலையில் கற்றுத்தார். இதை கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு 2ஆம் நிலைக்கு போகும். அதில் இன்னும் கொஞ்சம் ஹையர் கான்செப்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் முத்ராஸ், ஹையர் லெவல் ப்ராக்டிசஸ் அதை கொடுப்போம். 3rd லெவல் வரும்போது அதோடு முதிரைகள், பிராணாயாமா, இதோடு மந்திரங்கள், எந்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்து 4th லெவலில் இன்னும் டீப்பாக போவோம். 5th லெவல் குரு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை ஒரு தந்திரயோக குருவாக மாற்றுவதற்கான பயிற்சி, முழுமையான பயிற்சி. அப்போ இது படிப்படியாக தான் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்க முடியும். நம்முடைய வகுப்புகள் பற்றிய விவரங்களையும் நான் தரேன். ஆர்வம் உள்ளவர்கள் அதில் கலந்துக்கோங்க. படிப்படியாக கற்றுக்கிட்டு இதில் வாங்க. இப்போதைக்கு தந்திரயோகம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்? இந்த 5 முத்திரையுமே ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஒரு நாள் பிராணமுத்திரை, காலையில் பிராணமுத்திரை பண்ணால் சாயந்தரம் அபான முத்திரை. அடுத்த நாள் வேணால் வியான முத்திரை, அதுக்கு அடுத்த நாள் உதான முத்திரை, அதுக்கு அடுத்த நாள் சமான முத்திரை. இப்படி 5 முத்திரையும் வரிசையாக பண்ணலாம். இல்லது ஒரு முத்திரையும் 15 நாள் பண்ணிவிட்டு, ஒரு 15 நாள் பிராணமுத்திரை பண்ணிவிட்டு 15 நாள் அபான முத்திரை பண்ணுங்க. அது முடிஞ்சப்புறம் 15 நாள் உதான முத்திரை, அதுக்கப்புறம் 15 நாள் வியான முத்திரை, கடைசியாக 15 நாள் சமான முத்திரை. அப்படியும் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த 5 முத்திரைகளையும் பண்ணுங்க. 5மே சமநிலை அடையும், சக்தி தடைகள் நீங்கும். என்னோட முத்திரை புக்குகளில் இதை விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் வாங்கி படிச்சிங்கன்னா இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ ஏற்கனவே சொன்னேன், அபானன் அப்படின்னா அது கழிவுகளை அகற்றும் பணியை செய்வது, கீழ் நோக்கிய அனைத்து மூமெண்ட்ஸுக்கு காரணமாகுது. அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் அடிக்கடி வருதுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முத்திரை எது? அபான முத்திரை. அப்போ உங்களுக்கு இருக்கிற நோய்களின் அறிகுறிகளை வைத்து, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற சிம்டம்ஸை பொறுத்து, உங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து நீங்கள் முத்திரைகளை சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த வாயு சரியில்லை. இதை என்னுடைய புத்தகங்களை வாசித்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நான் சொல்கிற புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. தபால் மூலமும் நாங்கள் கூரியரில் அனுப்புகிறோம். அதை பற்றி விவரங்களையும் நான் தரேன். ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ அடுத்த பார்ட், 6வது பார்ட்டில் நோய்க்கான அடிப்படை காரணங்களில் 4வது காரணி என்ன, அதை தந்திர யோகம் மூலமாக சரி பண்ணுவது எப்படி, அதை நம்ம பார்க்கலாம். வெல்னஸ் குறித்து இன்னும் விரிவாக நம்ம ஒரு விஷயமாக பார்க்க போகிறோம். கடைசியாக ஃபைனான்ஷியல் வெல்னஸ் அதுவும் இருக்குது. எப்படி உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வது, எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வது, இது ஒன்று ஒன்றா கற்றுத்தர பொறுமையாக கவனிங்க, கூர்மையாக கேளுங்க, கேட்டதை செயல்படுத்துங்க. உங்கள் நலம் உங்கள் கையில் தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.